நீஃப்ரிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிற படம் என் காதலே. என் காதலே. என் காதலைன்னா உங்க காதலா? இல்ல, படத்தோட டைட்டில். படத்தோட ஹீரோ ஹீரோயினோட காதல். காதலா? ஆமா, ஹீரோ ரெண்டு ஹீரோயின். ரெண்டு ஹீரோயின் அவங்களோட காதல். வேற ஒண்ணும் இல்ல, வழக்கமான கதை. அதுல ஒரு ஆங்கில அதுக்கப்புறம் வழக்கமான கதை ஆரம்பிக்கிறீங்க. ஆங்கில ஹீரோயினை உள்ள பூத்தி இருக்காங்க. ஹெலன் ஒரு பெண் நடிச்சிருக்கிறாங்க. ஹெலன்ற கேரக்டர்ல எனக்கு என்னன்னா, இந்த படத்துல இந்த படம் கொஞ்சம் பழமையான கதையா இருந்தது. 1980-90 வந்திருக்க வேண்டிய கதை. அதெல்லாம் தோணுச்சு. மீனவ கிராமம், அங்க இந்த சுருக்கு வலைன்ற சொல்லி போட்டு மொத்தமா மீனாள்ற ஃபைபர் படகுல, பெரிய விசைப்படகுல போய் ஆள்றாங்கல்ல, அந்த குரூப்புக்கும் இந்த சின்னதா ஃபைபர் படகுல கட்டமரத்துல போறவங்களுக்கும் இடையில ஒரு போட்டி, அதுல ஒரு சின்ன தகராறு. அதனால இந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் இது. ஹீரோ வந்து இந்த ஃபைபர் சின்ன படகுங்களுக்கு தலைவரா இருக்கிற மதுசூதன ராவோட அக்கா பையன். அவங்க அக்கா வந்து அக்காவும் அக்கா புருஷனும் சுனாமியில செத்து போயிடுறாங்க 2004 வந்த சுனாமியில. ஸோ இப்போ ஹீரோ வந்து அவர் என் அக்கா இல்லைன்னா என் பையன் மாதிரி நான் அவனை வளர்க்குறேங்கிறாரு. மதுசூதன ராவுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு மாமா மாமான்னு இந்த உயிரை விடுது. இவருக்கு வந்து நாம தூக்கி வளர்த்த பொண்ணு எப்படி அப்படின்னு. இப்போ இன்னொரு பக்கம் வில்லன்கள் வந்து, அதாவது இந்த சுருக்கு வலையை வச்சு போட்டு வளர்றாங்கல்ல மீனை, அந்த குரூப் வந்து ஒரு பெரிய டான் இருக்காரு. அவருக்கு கீழே ஒருத்தர் வெள்ளன்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ரெண்டு பேரும் மதுசூதன ராவ் இருக்கிறனால ஹீரோவை முடிச்சு விடாம வச்சுட்டு இருக்காங்க. ஃபிஷர்மேன் கிராமத்துல அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இவர் எப்படியா தீர்த்து கட்டிடணும்னு இருக்காங்க. இப்போ இவர் அப்படியே அந்த ஏரியா டூரிஸ்ட் கைடு மாதிரி இருக்காரு. ஃபாரின்ல இருந்து வர்றவங்க அந்த கலாச்சாரத்தை கத்துக்க, இங்கிலீஷ் தெரியுங்க, கொஞ்சம் படிச்சவருங்கிறனால கலாச்சாரம் கத்துக்க வர்றதுக்கு ஒரு 4-5 பேர் வராங்க. அவங்க கூட ஃபர்ஸ்ட் ஒரு ஊடல் இதெல்லாம் ஏற்படுது. அப்புறம் அங்க ஒரு காதல் வருது. இந்த ஒரு பக்கம் மாமா பொண்ணு இவரை டாவடிக்க, இவர் அந்த வெள்ளக்கார பொண்ணு இல்ல, நம்ம பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகளுக்கு கூடவே தமிழக கிராமங்களும் இவர் அங்க இருக்கிற புனித ஸ்தலத்துக்கு எல்லாம் கூட்டு போறாரு. கேது ஸ்தலம் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் கீழே பெரும்பெல்லாம் அந்த மாதிரி ஏரியா இருக்குது. புதன் ஸ்தலம், திருக்கடையூர், இந்த ஊருக்கெல்லாம் கூட்டு போறாரு. 60ஆம் கல்யாணம் இங்கதான் பண்ணுவாங்க. ஊர் பெருமையா அப்பப்ப அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன ஒண்ணு, கதை வந்து அந்த காலத்து கதை. அதுதான் திருவிழா. ஊர் இவ்வளவு கோயில் காட்டுறது இல்லாம அவங்க ஊர்ல கோயில் திருவிழா. அங்க வச்சு இவரை முடிக்க வேற பிளான் நடக்குது. இந்த பக்கம் வந்து எங்க ஊர்ல வந்து நீ இந்த மாதிரி காதலை வளர்த்து எங்க பிள்ளைய வந்து நீ வந்து கெடுக்க பாக்குற அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எதிர்ப்பு. இதுக்கிடையில ரெண்டு பேருக்குள்ளார சில பல விஷயங்கள் நடந்து இந்த பொண்ணை வந்து மாமன் பொண்ணு ஃபர்ஸ்ட் விரட்ட நினைக்கிறான். அப்புறம் மாமா காதல் அவர் மேலதானே இருக்குது அப்படின்னு சொல்லி இவரு காதல்ல அவ காதலால வாழ வைக்கிறான். அது வாழ்ந்துதா இல்ல ஊராரால சரிந்ததா இறந்ததா அப்படிங்கறதா நாசங்கிற வார்த்தை இதுக்கு தலைவா. அதனால நல்லா இருக்கு. இதுல வந்து ஹீரோவா லிங்கேஷ், நம்ம ரஞ்சித் படத்துல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா கேரக்டர் நிற்பாரு. அவரை ஹீரோவா போட்டிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய இது என்னன்னா, ஜெயலட்சுமி அந்த அம்மா தான் பெண் டைரக்டர். அவங்க ஏற்கனவே ஒரு படம் பண்ணிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து ஸ்கை வாண்டர்ஸ் பட நிறுவனம் என்டர்டைன்மெண்ட் சார்பில் திரும்ப அவங்க ஜெயலட்சுமி தயாரிச்சு இயக்கி இருக்கிறாங்க. இதை வந்து துரைசாமிங்கிறவர் வெளியிடுறாரு. இந்த படத்துல லிங்கேஷ் தீனாங்கிற அந்த கேரக்டர் நடிக்கிறாப்புல. எனக்கு ரொம்ப அந்த லிங்கேஷ் தான் ரொம்ப ஒட்டாத மாதிரி இருந்தது படத்துக்கு. ஓவர் ஆக்டிங்கா இருந்தது. அந்த அம்மா பேசுறது மட்டும் இவர் எல்லாத்தையும் சொல்லி விளக்குறதும் இது பண்றதும் அப்படியே இங்கிலீஷ் ஏதோ விளையாடுறதும். லியா, அந்த லண்டன் பொண்ணு லியா, அதான் ஹெலன்கிற கேரக்டர்ல உண்மையா நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த திவ்யா அந்த பொண்ணு வந்து தனம்ங்கிற அந்த மாமா பொண்ணு கேரக்டர். அதோட கிராமத்து ஒரு பாட்டு திருப்பி ஓவர் அது மாமனு சொல்ல வேண்டியதானே. மாமனு விரும்புற கல்யாணம் பண்ணி அப்படி சொல்லி எல்லாரோடையும் உங்க ஊருக்காரர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அதுதான் வெள்ளை காட்பாடி ராஜன், வெள்ளை ராஜன்கிற பேர்ல சமையல் அந்த ஆளுக்கு ஹீரோக்கான சமுத்திரிகை. அவரை ஹீரோவை போட்டிருக்கலாம் அந்த படத்துக்கு. கெத்தா இருந்திருக்கும். எனக்கு ஏன்னா லிங்கேஷ் மேல நமக்கு வருத்தம் எல்லாம் கிடையாது. அதான் அந்த மீனா குப்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்காரு லிங்கேஷ்.
புரியுதா உங்களுக்கு? அந்த லுக்ல இருக்கணும். கஞ்சா கருப்பும் மாறன் தாங்க நம்மள படத்துல கொஞ்சம் உட்கார வைக்கிறது. சிட்டுக்குருவி மாறன் அடி வாங்குறது அந்தமா பாத்தீங்களா? கொஞ்சம் பழைய காமெடி இருந்தாலும் இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரங்கிற மாதிரி அந்த அம்மா போட்டு மாறனை பொழக்கிறது. நமக்கே கொஞ்ச நேரம் என்னதான் பண்ணிருப்பாரு இவரு மாறன் கஞ்சா கருப்பு அப்படின்னா அதை சொல்லுவாங்க பாருங்க. இருட்டில் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டையா, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நீதான் காரணம்னு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனவரு இருட்டுல ஆள் அடையாளம். அத ஒரு காமெடியா ரொம்ப அழகா கோத்து பார்த்து வாங்கியிருந்தாங்க. மாறன் கஞ்சா கருப்பு டீம் உண்மையாவே டிஃபரெண்டா இருந்தது. அப்புறம் தர்ஷன் அவர் இருக்கிறாரு. மதுசூதனன் தான் உண்மையா மதுசூதனன் அந்த கோடீஸ்வரர்களுக்குள்ள இருக்கிறாரு. மீனவ கிராம தலைவராகவும் இருக்கிறாரு. செயினிங் எல்லாம் அந்த மீன் எல்லாம் போட்டு நல்லா போட்டிருந்தாரு. உண்மையா எனக்கு இந்த 3 பேர் தாங்க எனக்கு படத்துல, இந்த 4 பேர், இந்த வெள்ளை கஞ்சா கருப்பு மாறன் மதுசூதன ராவ், இவங்கதான். அந்த லியா அந்த பொண்ணும் ஓகே. ஜெயலட்சுமி தான் டைரக்டர். ஆமா. டேனிசன் வெங்கடேஷ் அவர் தான் ஒளிப்பதிவு. இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா. சாண்டி சாண்ட்லோ அவர் தான் இசையம். அது கூட பாட்டுலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. கபிலன் கபிலன் எழுதியிருக்கிறாரு. அந்த ஜெயலட்சுமி அந்தமா எழுதியிருக்காங்க. இந்த படத்தை கோகுல கிருஷ்ணா ரஞ்சித்னு 2 பேர் எடிட் பண்ணிருக்காங்க. ஆனா 2 பேர் கைகளும் யாரால கட்டப்பட்டதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா வெட்டி தள்ளி போட்டிருந்திருக்கலாம். மொத்தத்துல இந்த படம் என் காதலே ரசிகர்களோட பழைய காதலா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் புது மந்தையில கொடுத்துருக்கலாம். ஆமா, பழைய கல்லா இருந்தாலும் புது மந்தையில கொடுத்ததா சொல்லுவாங்க. இந்த காதலை இன்னைக்கு இருக்கிற ரசிகர்படி இன்னும் கொஞ்சம் செஞ்சிருந்தா என் காதலே எல்லோரோட காதலுமா இருந்திருக்கும். இது நம்மள மாதிரி 50 வயசு கடந்தவர்களுக்கான காதலா இருக்குது. அதுதான் கொஞ்சம் அதாவது அந்த ஏஜ் நம்ம 80-90ல பார்த்த படம் மாதிரி இருக்கு. அதுதான். மற்றபடி இதுல பெருசா சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப திராவிடன்னு சொல்ல முடியாது. எல்லாம் இருக்க வேண்டிய அளவுல இல்ல. அதுதான் என் காதலே ரசிகர்களே எப்படி கவருது அப்படிங்கறது பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.